இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம், டெஸ்டிங் ஓட்டி முடிச்சாச்சு. அந்த மிஷின் தான் இது வந்து 8000 முட்டை கெப்பாசிட்டி வந்து காடை முட்டை மிஷினுங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கஸ்டமர் வேற இடத்துல செகண்ட்ஸாக வாங்கி நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ்க்கு வந்து கூப்பிட்டுருக்காரு. நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம XM18 கண்ட்ரோலர் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம், ப்ளஸ் வந்து MCB கண்டிப்பாக கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஃபேன்ஸு ஹீட்டர்ஸ் இது எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்து போட்டிருக்கிறோம், பிராண்டட் ஃபேன்ஸு, அதே மாதிரியான ஹீட்டர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ ஹீட்டர் தேவையோ அந்த ஹீட்டரை மெஷர் பண்ணி வந்து போட்டிருக்கிறோம். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹியூமிடிட்டி ரைஸ் ஆகிறதுக்கான ஃபெசிலிட்டி வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். எவ்வளோ பெரிய மிஷினாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரியான மிஸ்ட் மேக்கர்ஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால எல்லா மிஷின்ஸ்க்குமே நம்ம வந்து மிஸ்ட் மேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேச்சர், அதுக்கான ஹேச்சர் மிஷினு. இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் ஹேச்சர் மிஷினாக வந்து இதே அப்கிரேட் பண்ணி தர சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம வந்து XM18 கண்ட்ரோலர் வச்சு அப்கிரேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அவர்கிட்டே ஏற்கனவே பழைய ஃபேன்ஸ் இருந்ததுங்க, பிராண்டட் ஃபேன்ஸ் இருந்தது. அதையுமே நம்ம வந்து இதே மிஷினில் போட்டு ஹீட்டர்ஸை போட்டு நம்ம வந்து அப்கிரேட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். இது வந்து ஹேச்சராக யூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனும் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே வரதுக்கான ஃபெசிலிட்டி ஹியூமிடிட்டி சிஸ்டத்தோட பண்ணி கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்தது நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி சர்வீஸ் பண்ண மிஷினை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கஸ்டமரே சொல்வார் இது எடுக்கிறதுக்கு அதாவது தாட்டி வாங்கும்போது அந்த மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து என்ன ஃபீட்பேக் வந்துச்சு, அவர் கேட்டதுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தாங்க, அவங்க நாம் எப்படி சர்வீஸ் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுத்து ரிசல்ட் எடுத்து கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. நான் இந்த மிஷின் எங்கே வாங்கினீங்க, இந்த மிஷினில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் கொடுத்தாங்களா? இந்த மிஷின் வாங்கினது வந்து திருச்சியில் வாங்கினோம்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர், நம்ம இருக்க ஏரியாவிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான், இங்கே லோக்கலில் தான் பக்கத்தில் தான் வாங்கினோம். இது வாங்கினது வந்து இது வாங்கி அந்த ஹேச்சிங் வந்து சரியாக வரலைண்ணா, இதுக்கு வந்து ஹியூமிடிட்டி இது எதுவுமே இதெல்லாம் கொடுக்கலண்ணா. அதனால சரின்ட்டு ஹேச்சிங்கு பர்சன்டேஜே ரொம்ப கம்மிண்ணா. ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ 1000 முட்டை வைக்கிறோம்னா ஒரு 55 அந்த ரேஞ்சு தானே, 55 60 65 ரேஞ்சு தானே, 65% தானே பொரிக்கும். அதனால சரின்ட்டு ரொம்ப இது லாஸ் ஆயிடுச்சுண்ணா. ஒன்றும் தீவனத்துக்கு கூட வரலை, ரொம்ப கையிலேருந்து தீவனம் போடுற மாதிரி ஆயிடுச்சுண்ணா. அதனால சரின்ட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு விட்டுட்டோண்ணா. சரி பண்ண வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி கடைசி முயற்சியாக பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் உங்களை தொடர்பு கொண்டதுண்ணா. MK இன்குபேட்டர்ஸை தொடர்பு கொண்டோம். நீங்கள் வந்து இப்போ பண்ணி கொடுத்தீங்க, 82% வரைக்கும் ஹேச்சிங் ஆகுதுண்ணா. ஒரு நல்லபடியாக போயிட்டுருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நம்ம MK இன்குபேட்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குது? உங்களுக்கு ஆக்சசரிஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி எங்களை அணுகுறீங்க, எங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி? கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குண்ணா. எந்த டைம் வேணால் ஏதோ ஒரு எமர்ஜென்சினா எந்த டைம் வேணாலும் கூப்பிடலாம். அது மாதிரி நம்ம தொந்தரவு பண்ண போகிறதில்லண்ணா. நம்ம என்ன ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூப்பிட போகிறோம், அவ்வளோதாண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நல்லபடியாக பண்ணி தரீங்க. ஓகே. இப்போ எங்களோட டெக்னாலஜி உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக மிஷினை காட்டிலும் பழைய மிஷினை காட்டிலும் இது நல்லா இருக்குண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஓகே. உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது இதில் ஒரு பிரச்சனையாகுதுன்னா இது உங்களுக்கு எப்படி இண்டிகேஷன் கொடுக்குது? இண்டிகேஷன் இதில் வந்து ஹீட் ஓவர் ஆச்சுனாலே எக்ஸாஸ்ட் ஆயிரும்ண்ணா. அது எல்லாமே இங்கே காட்டிடுன்னா இந்த இதில் டிஸ்பிளேயில் காட்டும்ண்ணா. ஓகே. உங்களுக்கு இண்டிகேஷன் ஏதாவது கொடுக்குது, அதாவது சத்தம் போட்டு ஏதாவது? ஆமாம், சவுண்டு கொடுக்குதுண்ணா. ஓகே. பழைய மிஷினில் வந்து உங்களுக்கு வந்து இந்த சவுண்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லாமல் இருக்கு, இந்த கண்ட்ரோலரே இல்லைண்ணா. இந்த கண்ட்ரோலரே இல்லை. இந்த தானே இது நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். இது இல்லைன்னா இந்த கண்ட்ரோலர் தானே வரும். சரி. அங்கே இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணதில் அந்த கண்ட்ரோலர் தானே வரும். இந்த கண்ட்ரோலர் தானே, இந்த கண்ட்ரோலர் தானே. இதில் வந்து எக்ஸாஸ்ட்டு எதுவுமே இல்லைண்ணா. இதில் வெறும் அந்த ஹீட்டு டெம்பரேச்சர் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைண்ணா. இவ்வளோ பெரிய மிஷினில் வந்து அவங்க வந்து ஈரப்பதத்துக்கு ஒரு கண்ட்ரோலர் ஈரப்பதத்துக்குலாம் எதுவுமே கொடுக்கலண்ணா. சரி சரி. இப்போ உங்களுக்கு இந்த மாடல் கண்ட்ரோலர் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் பயனுள்ளதாக இருக்குது? கண்டிப்பான பயனுள்ளதாக இருக்குண்ணா. இதில் ஏதாவது ஒன்றுனாலும் நம்மளை இண்டிகேஷன் கொடுத்துருதுன்னா, சவுண்டு கொடுக்குது. நம்ம கொஞ்சம் வெளியில் நம்ம வீட்டில் இருந்தோம்னாலும் உடனே வந்து பார்த்துட்றோம்னா, நம்மளுக்கு வீடும் பண்ணையும் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த இண்டிகேஷன் சவுண்டே நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத சொல்லிடுதுண்ணா. சரி, ஓகே. இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து மிஷின் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன்,
வாங்க போறார் அப்படின்னா நீங்க அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? உங்களுக்குன்னு ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா? கண்டிப்பாக இந்த கண்ட்ரோலர் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் எம்கே இன்குபேட்டர்ஸ்னு யார்கிட்ட போனாலும் யாராக இருந்தாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கன்னா இதில் நல்லபடியாக நம்மளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணுங்கிறத பண்ணி தானே பண்ணணும். நான் இந்த கண்ட்ரோலரு இந்த மாதிரிலாம் போடுறாங்களான்னு பாருங்கள், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேளுங்க. அப்படி ஓகே ஆச்சுன்னா எடுத்துக்கங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். சரிங்கண்ணா, உங்களோட ஃபீட்பேக்கு மிக்க நன்றிங்கண்ணா. சரி, ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சரி, நீங்க வந்து காடை பண்ணையும் வச்சிருக்கீங்க. இப்ப காடை குஞ்சுகள் வந்து கொடுக்குறீங்க. சப்போஸ் இப்ப எங்க நேயர்கள் வந்து உங்களுக்கு வந்து குஞ்சு வேணும்னு கேக்குறாங்கன்னா உங்களால கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியும்ண்ணா. சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளவு தூரம் இருக்கு? டிரான்ஸ்போர்ட்டு ஒரு 50-60 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம்ண்ணா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் அவங்க ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னா ஒரு 50 கிலோமீட்டர் வந்தாங்கன்னா நாங்கள் ஒரு 50 கிலோமீட்டர் இந்த மாதிரி போய் அப்படி தானே மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம். நல்லபடியாக பண்ணலான்னா ஒரு 15 நாள் உங்களுக்கு சிக்ஸ் வேணும்னா 15 நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடணும்ண்ணா. புக்கிங் பண்ணிக்கணும். அட்வான்ஸ் பே பண்ணி புக்கிங். ஆமாம். சரிங்கண்ணா, உங்கள் தொழில் மேலும் பெருகிறதுக்கு எம்கே இன்குபேட்டர்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. நன்றி.